வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இயர் ரெண்டும் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் விற்காத மீதி ஃபோன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லி டீல் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ் அஸ் வெல் அஸ் இந்த இயர் எண்டு, அதே சமயம் உங்களுக்கு அடுத்து நியூ இயர்ஸ் டீல், இந்த மாதிரி நிறையா நம்ம டைட்டில் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி திரும்ப எக்ஸிஸ்டிங் ஃபோன்ஸ் தான், எதுவுமே புதுசுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லேயே ஒரு சில டீல் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ண மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன, அது நிஜமே ஒர்த்து தானா, இல்லாட்டி அதில் ஏதாவது நோட்டபிளி குட் டிவைஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்ளோசிங் இயர் 2025 வித் மெகா ஸ்மார்ட் ஃபோன் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். யாருக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் எனக்கும் தெளிவாக புரியலை. உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். iPhone 16 இன்க்ரெடிபிள் டீலுங்க. லிமிட்டட் டைம் ஆஃபரு உங்களுக்கு 56,999 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல திரும்பியும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட வேலை. 51,999 ரூபாய்க்கும் கிடச்சிது. சிலருக்கு அதுக்கும் கீழே கிடச்சிதுன்னா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கிடச்சிருந்தவங்களுக்குலாம் வந்து இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், நான் உங்களுக்குலாம் முன்னாடியே 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடியே அந்த ப்ரைஸ் வாங்கிட்டேன்ப்பா, இப்போ நீங்கள் போயிட்டு ஆஃபர்லாம் போட்டு தான் 57,000 வாங்க போறீங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்க நமக்காக வருத்தம் தெரிவிப்பார்கள். அப்படிதான் இருக்குது. ஆனால் iPhone 16 எந்த விதத்தில் இப்போ யூனிக், ஏன்னா iPhone 17 வந்து இன்னும் வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக மாறிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தா டபுள் த ஸ்டோரேஜ். உங்களுக்கு வந்து இதோட பேஸ் வேரியன்ட், அதாவது iPhone 16 சீரிஸோட பேஸ் வேரியன்ட், அதாவது 16 அதோட என்ட்ரி லெவல் வந்து 128 GB ஸ்டோரேஜோட வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு 80,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது 79,990 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3,000 ரூபா போடும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா, அதாவது பேஸ் ப்ரைஸ் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ 83,000க்கு வந்து 17 கிடைக்குது. 17ல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா கிடச்சிரும், ப்ரோமோஷன் டிஸ்பிளே கிடச்சிரும், பெட்டரான உங்களுக்கு அல்காரிதம் கிடச்சிரும் கேமரா ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ இது எல்லாமே வந்து 16 கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் லைட் வெயிட்டாகவும் காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும், செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஃபோன் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ இந்த இடத்துல தான் காம்பேக்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் வந்திருக்கு. நம்ம காமேஷ் ப்ரோ வேறு ஆல்ரெடி S25 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டரி லைஃப்ல எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் ஷிவோ. எனக்கு சொல்லப்போனால் சாம்சங் மெல்ல ஆகும்னு நினச்சேன், பட் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ரீசெண்ட் அப்டேட்லலாம் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி நண்பர்களே, நீங்கள் யாராவது S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட்டோ இல்லை S25 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட்டோ வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா S26 சீரிஸ் வரப்போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக S25 சீரிஸோட பேஸ் வேரியன்ட், அதாவது S25 இருக்கட்டும், அப்புறம் S25 ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இதோட ப்ரைஸ் எல்லாமே ஆல்ரெடி ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் S25 ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டீலெலாம் பார்த்துருப்போம், 75K அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால தான் இதில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ காம்பேக்டான ஃபோன் வித் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல் கேமரா, அதுவும் டே டைமில், அப்புறம் வீடியோகிராஃபி. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து K13 வந்து எப்படிப்பட்ட டிவைஸ் அப்படின்னா, எனக்கு வந்து டிவைஸ் வந்து பேட்டரி ஆஸ்பெக்டில் தான் நான் யோசிக்கிறேன். ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை பிரைமரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், மீடியா கன்சம்ஷனுக்காக தான் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் அதான் ப்ரைம் பாயிண்ட். இதுவே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல வந்து K13 பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம நண்பரே இப்போ ரவீன் தனபாலன் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கார். இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் கமெண்ட் பண்ணுவார். அவர் அதுலேருந்து G85 நினைக்கிறேன் அதுக்கு போயிட்டார். ரீசன் என்னன்னா வெயிட். அவருக்கு பேட்டரி லைஃப்லாம் பிடிச்சிருந்தது, எல்லாம் ஓகே. பட் கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது விரல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நிறைய பேரோட ஹேபிட்டே என்னென்னா இப்படி ஹோல்ட் பண்ணுறது தாங்க. இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, சுண்டு விரலில் ஃபோனை ரெஸ்ட் பண்ணி தான் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த விரலில் வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது அப்படின்றனாலே அவர் வந்து K13 ஒரு வாரத்திலே வித்துட்டார். ஸோ அதனால் K13 வந்து நல்ல ஃபோன் தான், பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் நெட்ஒர்க் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் அண்ட் செகண்டரி டிவைஸு ப்ளஸ் கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரியான எல்லா விதத்துலையுமே K13 இஸ் குட் ஃபோன். ப்ராப்ளம் வந்து வெயிட் மட்டும் தான். ஸோ யாருக்காவது வெயிட்டான ஃபோன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு K13 வேணாம் அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மற்றபடி நல்ல டிவைஸ், மீடியாவுக்கும் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே குட்டு. கேமரா வந்து டீசெண்டாக இருக்குங்க. டீசெண்டாக நம்மளோட டே டு டே இப்போ ஒரு சைட் இன்ஜினியராக இருக்கும் ப்ரோ, என்ன ஒர்க் நடந்திருக்குங்கிறத மேப் பண்ணணும், அப்படியே தூக்கி நான் உள்ளே போடணும், குரூப்பில் போடணும், சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடணும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு வந்து அது கைவிடாது. அதெல்லாம் ஓகே K13. அதே சமயம் T4Xும் நல்ல டிவைஸ் தாங்க. அப்படியே Z10X இருக்குல்லையே, அதே தான் T4X. உங்களுக்கு என்ன ஆகிடும்னா டிமென்சிட்டி SoC வரும். ஸோ இந்த டிமென்சிட்டி SoC எப்படி அப்படின்னா, டிமென்சிட்டி SoC மொக்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம லாவா அக்னி 4 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 8350 பேஸ்டு. கேமரா மட்டும் தான் கொஞ்சம் கோலராக இருக்குது, சில சமயங்களும் நல்லா இருக்குது, சில சமயங்களும் கோலராக இருக்குது. அண்ட் பெரும்பாலும் வந்து ரொம்பவே ஓவர் ஷார்பன் பண்ணுறாங்க யார், லாவா. மற்றபடி வந்து லாவா ஃபோன் ரொம்பவே நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா 1.5 நாள் பேட்டரி லைஃப் வருது SRKயோட யூசேஜுக்கு. இத்தனைக்கும் ஹாட்ஸ்பாட்லாம் போட்டு யூஸ் பண்ணாலும் அதில் SOT பார்த்தீங்கன்னா உனக்கு 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வருது. அதாவது 1.5 நாள் ஸ்டாண்ட் பை, அதில் 5.5 மணி நேரம் SOT. ஸோ அக்னி 4 இஸ் சம்வாட் இம்ப்ரெசிவ். பட் ப்ராப்ளம் என்னன்னா கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ஓவர் ஷார்ப் பண்ணிட்டு ஜூம் பண்ணால் கன்றாவே இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, இதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஆக மொத்தம் இதுவும் அதே மாதிரி தாங்க. T4X எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு கேமரா யூஸு அண்ட் டிமென்சிட்டி SoC அப்படிங்கிறனால ஜியோக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் சைட்ஸில் இருக்கும். ஸோ T4X கேன் பி கன்சிடர்ட் அரௌண்ட் 15K. பட் அவங்க வந்து உங்களுக்கு அதான் 15K பக்கத்தில் தான் அவங்களும் தராங்க. ஸோ அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம வாங்கலாம். அண்ட் மோட்டோரோலா வந்து நான் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா? இப்பயாவது நீங்கள் சொல்லுங்கப்பா. ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா மோட்டோரோலாவில் இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹500லேருந்து ₹1000 வித்தியாசத்துக்கு அத்தனை மாடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு டிசைன் ஆஸ்பெக்ட்லையும் சரி, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரி, அதிலெல்லாம் ரொம்பவே டாமினெண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா மோட்டோரோலா. அதிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து குறை சொல்லவே முடியாது. அப்டேட்ஸ்லையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் டிவைஸ் வந்து டே டு டே டாஸ்க்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னா, நம்ம யாருக்குனாலும் நம்பி சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் செகண்டரி டிவைஸாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, லைட் வெயிட்டு ப்ளஸ் கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கு. ஸோ இதுக்கு நம்ம மோட்டோரோலா சொல்லலாம் அப்படின்னு நமக்கு மனதளவில் வந்தாலும், இப்போ இந்த சில சமயங்களில் கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கசப்பான அனுபவங்களை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. ஸோ அதுக்கு தான் திரும்பி ஒரு தடவை அந்த கேள்வியை கேட்குறேன். வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் P4X. ஸோ உங்களுக்கு இந்த P4X அப்புறம் ஃபோன் 2 ப்ரோ. ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் 2 ப்ரோவோட ப்ரைஸ் மட்டும் சப்போஸ் ஒரு 16K அப்படின்னு இருந்ததுன்னா வேறு லெவலுங்க. 17500க்கு ஒர்த் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நல்ல டிவைஸ் தான். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான கேமரா செட்டப்போட 120Kல இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட்டான ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா, கண்டிப்பாக நம்ம வந்து CMF ஃபோன் 2 ப்ரோ சொல்லலாம். ஸோ 120Kல வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறது தான் ஃபேக்ட்டு. யாரெல்லாம் மீடியா சென்ட்ரிக்கு ப்ளஸ் அதே சமயம் 120K தான் ப்ரோ என் பட்ஜெட், அதுக்கு மேலே நல்லா செலவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு நல்ல கேமரா ஃபோனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் ஓரளவுக்கு நல்ல ஃபோனுங்க. கேமரா சென்ட்ரிக்காக யோசிக்கும்போது நல்ல ஃபோனுங்க. இதுலேயே மீடியா சென்ட்ரிக்காக யோசிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, Redmi Note 14 இருக்குல்ல, கிளாசிக் நோட்டு, அதையும் கன்சிடர் பண்ணலாம். அது 7025 அல்ட்ராங்கிற டிமென்சிட்டி ப்ராசரோட வந்தாலும், இப்போ சப்போஸ் மீடியா சென்ட்ரிக்காக யாராவது யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதில் 5110 mAh தான் இருக்கும். 45 வாட் சார்ஜிங். பட் டீசென்ட்டான கேமரா சரியா? ஆனால் சிங்கிள் கேமரா தான், டீசென்ட்டான கேமரா. அதெல்லாம் ஹைலைட். அதை தாண்டி எப்படின்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் 3.5mm ஜாக் இருக்கும். ஸோ 3.5mm ஜாக்கோட ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னும்போது, கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோன் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி Redmi Note 15 இப்போ வரப்போகுது Jan 6th. ஸோ அதில் வந்து 3.5mm ஜாக் இல்லை அப்படின்னும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக CMF ஃபோன் 2 ப்ரோ வந்து 120Kல ஓரளவுக்கு நல்ல டிவைஸுங்க. அப்புறம் Galaxy S24 FE இதுக்கு முன்னாடி 30,000க்கு வந்ததுங்கிற நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா 30,000 கிடச்சிட்டு இருந்த ஃபோன் இப்போ 35,000 போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சாம்சங் ஸ்டோரில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வாங்கலாம். பட் 35,000 அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி 35,000க்கு 256GB நம்ம மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்கிறத நான் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து K13X. இந்த K13X அப்புறம் Realme 14X. ஸோ இந்த மாதிரியான ஃபோனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, IP ரேட்டிங்கில் பூந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி, IP ரேட்டிங் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 6000 mAh பேட்டரி, 6300 மாதிரியான ப்ராசர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். Redmi 15Cல கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6300 மாதிரியான டிமென்சிட்டி ப்ராசர் இருந்தனாலே நாங்கள் வந்து அதை ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாட முடியல. அதான் உண்மை. ஏன்னா டிவைஸில் வந்து 3.5mm ஜாக் இருக்குது. இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் கூட, இந்த 6300 வந்து கொஞ்சம் கோளாறான ஒரு SoCங்க. அதை நம்பிலாம் பெருசாக வந்து நம்ம நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லேயும் பெரிய அகலக்கால் வைக்க முடியாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்னாப்ட்ராகன் மாதிரி இல்லை. ஆனால் ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2ஓட இது எங்கேயோ இருக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் AnTuTu ஸ்கோர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தா. பட் ரியல் வேர்ல்டுலன்னு பார்க்கும்போது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அதில் லைட்டாக கொஞ்சம் ஹிக்கப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் 6100+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமென்சிட்டி ப்ராசர் உண்டு. அதை பேஸ் பண்ணியிருக்கிற டிவைஸும் நம்ம அவ்வளோவா ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ 6300 பேஸ்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பேன். இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே வராத மாதிரி தான் நெட்வொர்க் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு BSNL யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஏர்டெல் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதுனால நான் செகண்டரி டிவைஸ்க்கு இது வாங்குறேன் அப்படின்னு நினச்சா ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த SoCஸில் மட்டும் ஆல்ரெடி இதே SoC பேஸ் பண்ண ஃபோன்ஸ் நம்ம நண்பர்கள் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா, ரொம்பவே கேஷுவல் யூசர்ஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் கொஞ்சம் இன்டென்சிவாகவும் அதுவும் நெட்வொர்க் ஓரியன்டான ஒரு டாஸ்க் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க போகிற மாதிரி எப்படின்னா, அந்த ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நான் பண்ணுவேன். அதுவும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுவும் முக்கியமாக டேட்டா ரிலேட்டட் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால மட்டும் தான் நம்ம 6300 ஸ்கிப் பண்ணுறோமே தவிர, மற்றபடி 6300 வந்து ரொம்ப படுமொக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா T4R. ஸோ ZNR, T4R உங்களுக்கே தெரியும். iQOO as well as Vivo. ஸோ அவங்க டிவைஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் 7400 மாதிரியான ப்ராசர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக இந்த டிவைஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெயிட் ஒரு ஃபேக்டர் அண்ட் ப்ரீமியம் லுக்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 20K. பட் இதே 20Kல இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி Note 15 வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு வந்து Infinix Tecno இதெல்லாம் கூட இந்த கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கக்கூடிய ப்ரீமியமான டிவைசஸ் இருக்குது. மோட்டரோலாலையும் இருக்குது. அடுத்து A35 நமக்கு ஆல்ரெடி தெரியும். Exynos 1380. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் மீடியா சென்ட்ரிக்காக கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக நல்ல டிவைஸு. மீடியா சென்ட்ரிக் ப்ளஸ் அதே சமயம் வந்து கேஷுவல் யூசர்ஸ்க்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். கேமரா ஸோ ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியர் கேமராவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஓரளவுக்கு நல்ல வீடியோவும் எடுக்கணும். ஸோ 120Kல நல்ல வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக A35 சொல்லலாம்.
பட் இதில் என்ன சோகம்னா ஆல்ரெடி கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து 2 50 மெகா பிக்சல் ஒரு 8 மெகா பிக்சலோட கொஞ்சம் சாலிடான பர்ஃபார்மிங் டிவைஸ் மாதிரி இருக்கிறது தான் CMF Phone 2 Pro. பட் அது கூட அதை கம்பேர் பண்ணும்போது இதோட அல்காரிதம் போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஃபோட்டோஸ்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி இது வந்து கண்டிப்பாக அந்த டிவைஸை டாமினேட் பண்ணும். பட் இங்கே வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தான் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா CMF Phone 2 Proவோட இது லைட்டாக கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ரொம்பலாம் இல்லை, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே ரொம்ப தின் தான். பட் ஓவராலாக எனக்கு வந்து 1 UI வேணும் அப்படிலாம் யோசிச்சா கண்டிப்பாக A35 தான் நம்ம போய் ஆகணும். அதே மாதிரி எனக்கு ஓவராலாக சுப்பீரியராக அதாவது இந்த 120K ரொம்பவே சுப்பீரியராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் ரிலேபிளாக இருக்க போகிறது A35 தான். பட் மற்றபடி சாம்சங்கோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி திரும்பியும் இதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா ரொம்ப அலக்கழிக்கிறதுக்கு இவங்க கிட்ட தான் போய் எல்லாரும் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் சாம்சங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மற்றபடி மீடியாக்காக யாராவது உங்ககிட்ட வந்து 120K ஃபோன் கேட்டாங்கன்னா இதையும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சொல்லலாம். அந்த இடத்துல இந்த இக்கையும் வச்சு சொல்லிடுங்க. ஐயா நாளை பின்ன வந்து நீங்கள் கொஞ்சம் இன்டென்சிவாக யூஸ் பண்ணி பிஜிஎம்ஏ அதிகமாக விளையாண்டுட்டு இருந்து ஏதாவது பிரச்சனை வந்து இல்லை டிஸ்பிளே கோடு வந்ததுன்னா போய் பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. மற்றபடி வந்து அது நல்ல டிவைஸ் தான். அடுத்து T4 Z10 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அமேசானில் போனால் iQOO Z10, இங்கே வந்தால் T4. உங்களுக்கு 7S Gen 3 வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 7300 mAh பேட்டரி வந்துடும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரியான சப்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் கேமரா ஒன்று தான், அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த T4R இருக்கட்டும் இல்லை T4R இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் தான் முக்கியம் ப்ளஸ் ஸ்னாப்ட்ராகன் SoC வேணும் அப்படின்னு நினச்சா இந்த டிவைஸ்க்கு போகலாம். பட் மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அது வந்து இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமையில் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் இது வந்து G81 அல்ட்ரா பவர்டு, எதுனா C75 போக்கோ. இது எப்படின்னா அதாங்க இந்த வெளியில் அவுட்டோர் ஒர்க்கு சரியா, பைக்கில் வந்து எப்பயுமே ட்ராக்கிங்காக அவுட்டோரில் தான் என் வேலை, ட்ராக்கிங்காக ஒரு டிவைஸு அப்படின்னும் போது அந்த ஒர்க் ரிலேட்டட் ஆப்பு மேப்புக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இந்த டிவைஸ் ஓகேயா. ஸோ அதான் வந்து C75 மட்டும் இல்லை, இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஐடெல் இருக்குது, டெக்னோ இருக்குது, இன்ஃபினிக்ஸ் இருக்குது, ரெட்மி இருக்குது, ரியல்மி இருக்குது. ஸோ இந்த டிவைஸஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி அவுட்டோரில் போட்டு அடிச்சு துவச்சி யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா T4 லைட்டு. ஸோ T4 லைட்டு, C10 லைட்டு இதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கரெக்டாக ஒரு இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதே இந்த 6300 இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து. பட் 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ப்ராசர் மட்டும் தான் கொஞ்சம் கோளாறு. ப்ளஸ் இந்த ஃபோனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த K30X இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே HD பேனல் வேறு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் HD வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே பட்ஜெட்டில் ஃபுல் HD ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் HD தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ M7 ப்ளஸ் மாதிரியான ஃபோன் கூட வாங்கிட்டு போயிடலாம். அது கூட உங்களுக்கு 12K 11.5 இப்படிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபுல் HD LCD ஹை ரெஃப்ரெஷ் ரேட்லேருந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் SoCயும் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஆப்ஷன், அதுவும் 7000 mAh. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு மத்தியில் இது வந்து சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் இது வந்து இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த மாதிரியான டிவைஸ் வருது. ரியல்மி P4 இது எப்படின்னா P3 வந்திருந்தது. P4 வரும்போது டிமென்சிட்டியாக ஒரு மாதிரி வந்திருந்தது. ஆனால் பேட்டரி மட்டும் உங்களுக்கு 7000 mAh கொடுப்போம். 7000 mAh கொடுப்போம். ஸோ அதான் இங்கே மெயின் USP-யாக இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் அண்ட் ஆல்ரெடி ரியல்மி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ப்ரோ. ரியல்மி UI 7 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் ரியல்மி UI 7 போலான்னு இருக்கேன். ஏன்னா அதை பற்றி நிறைய இடத்துல செக் பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு ஆப்ஷன் தான். பட் பாருங்களேன், பெரும்பாலும் வந்து டிமென்சிட்டி பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாமே மொக்கன்னு நான் சொல்ல வரலங்க. இந்த டிமென்சிட்டி பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து ஜியோ யூசர்ஸ்க்கு பெரும்பாலும் மொக்கையாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால தான் நம்ம ஊரில் வர நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ 5G என்ஜாய் பண்ணுறதுக்காக ஜியோ யூஸராக இருப்பீங்க. ஸோ அதனால தான் இதை ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி ஜியோ ரொம்பவே சாலிடாக இருக்குது, செம்ம பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிமென்சிட்டி என்ன யூனிசாக் வாங்கினாலும் நல்லா தான் இருப்பீங்க. சரியா? ஓகே. கடைசியாக G35 இது யூனிசாக்கு எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் ஃபுல் HD பேனல். ஸோ 12,000க்கு ஃபுல் HD பேனல் அப்படின்னு வரும்போது இதே 12,000க்கு போக்கோ M7 ப்ளஸ் தான் ப்ரோ நான் சத்தியமாக சஜஸ்ட் பண்ணுவேன். அது எவ்வளோ பெட்டர். அடுத்து ஃபோன் 3A. ஸோ இது வந்து வேறு லெவல் டிவைஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு 20,000 21,000 கிடச்ச டிவைஸ் இப்போ 23,000 போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ப்ளஸ் இவங்களும் வந்து டீலுன்ற பேரில் என்ன தரமும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிஜமாவே வந்து எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சிருக்கு. நம்ம அதை தான் பார்க்க முடியுது. ஏன்னா 40,000 கிடச்சிட்டு இருந்தது தான் S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட். இப்போ 41,000. சரி, அட்லீஸ்ட் அதுலேயாவது 100, 1000, 2000 ஏறாமல் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. பட் மற்ற எல்லா டிவைஸ்லையுமே இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாமே ₹500 இல்லாட்டி ₹1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சில டிவைஸ் மட்டும் தான் அந்த பழைய ப்ரைஸில் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயர். ஏன்னா இன்னொரு 7 நாள் இருக்குது. தொடர்ந்து எல்லாருமே நியூ இயர் வைப்பில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் பெரும்பாலும் ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய நண்பர்களுக்கு கோட் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம், மூச்சு விடலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா அதான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருந்தால் அப்பயும் மூச்சு விட மாட்டாங்க. அப்பயும் கழுத்தில் ஒரு சுருக்கு போட்டு இழுத்துட்டு போவாங்க. இது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகலாம். சரி, பார்ப்போம். ரைட்டுங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடப்பட்டுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.